ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது சில்வர் ஷாப்பிங் vlog. சில்வர்ல நிறைய இயரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ், நாட் பிரேஸ்லெட், பேங்கிள்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து பாண்டியில இருக்க கௌதம் ஜுவல்லரிக்கு தான் வந்து என்னுடைய சில்வர் ஷாப்பிங்காக போயிருந்தேன். என்னோட ஒரு இயரிங்க பாப்பா தனியாக அவுட் எடுத்ததுனால ரெண்டுத்தையும் எடுத்து நான் பேக்ல வச்சுக்கிட்டேன். கௌதம் ஜுவல்லரியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சில்வர்ஸ் இருக்கும். ஸோ சில்வர் கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியும். அந்த அளவு நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் மகிழினிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆல்ரெடி போட்டிருந்த சில்வர் இயரிங் வந்து கொஞ்சம் உடஞ்சதுனால நான் வந்து எகெயின் ஒரு இயரிங் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்காக நான் வந்து ஒரு 2 இயரிங்ஸ் அண்ட் ஒன் பேங்கிள் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு இயரிங் வாங்கியிருந்தேன். எனக்கு 2 வாங்கினதுன்றது எனக்கு மட்டும் இல்லை, நான் பாப்பா கூட போட்டு விடுவேன் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வருது அப்படின்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தது வந்து இந்த 3 ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். இது ரோஸ் கோல்டுல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா லீஃப் மாடல்ல போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட்ல ஒரு சின்ன பேர்ல் ஒர்க் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து லைட்டா ஷேக் ஆகும் டபுள் சைட்ல இருக்க மாதிரி. நான் ஷாப்பிங் பண்ற வரைக்கும் பாப்பா வந்து அவங்க வச்சிருந்தாங்க. பிகாஸ் என்னால் போட்டு பார்க்கவே முடியல, கையில தொட்டு கூட பார்க்க முடியல. ஸோ இதுல வந்து நான் அந்த பேர்ல் வச்சிருந்தது, பேர்ல் விழுந்துரும்னு நிறைய எனக்கு தோணுச்சு, லைக் இன்ஸ்டிங் இருந்துச்சு. அதனால பேர்ல் வச்சதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி இயரிங் வாங்கினா பாப்பா படுத்து தூங்கும் போது காதுல பின்னாடி குத்தும் கண்டிப்பா. ஸோ இது வந்து ஏதாவது டெம்பரரி அக்கேஷனுக்கு காலையில போட்டு ஈவினிங் அவுக்குற மாதிரியான இயரிங் அது. ஸோ அதுவும் நான் வந்து சூஸ் பண்ணல. நான் சூஸ் பண்ணியிருந்த இயரிங்ஸ் வந்து 3 இயரிங் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்னு வந்து பாப்பாக்கு கொஞ்சம் ஃபேன்சியா ரிங் டைப்ல ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 800 900 ரேஞ்ச் வந்து. சில்வர் எப்படின்னா நம்ம பழைய சில்வர் போட்டுட்டு புதுசா வாங்கும் போது நமக்கு வந்து 30% கிட்ட வந்து குறைப்பாங்க ஆக்சுவல் சில்வர் ரேட்ல இருந்து அப்படின்றது தெரியல. அங்க போனோன்னு தெரிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, டிசப்பாயிண்டிங்காகவும் இருந்தது. நான் மகிழினிக்கு வாங்கின செட் இந்த ஒரு ரிங் டைப்ல தான். இந்த ரிங் டைப்ல அவளுக்கு வந்து டக், அதாவது அந்த வாத்து மாடல்ல வந்து கேட்டிருந்தா. ஸோ அதனால டக்ல வந்து எல்லோ கலர் டக்ல வாங்கியிருந்தேன். அது ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் நிறைய டிஃப்ரெண்டா ஃபேன்சியா வந்திருந்தது. ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு வந்து கண்டிப்பா நம்ம இதை போடலாம். இது எல்லாமே வந்து குழந்தைங்க ஏஜ் குரூப்காக இருந்ததுனால ரொம்பவே குட்டியாவே இருந்தது. இது அடல்ட்ஸ்க்குனா கொஞ்சம் பெரிய மாடல் இருக்கும். பட் எல்லாமே குட்டீஸ்க்கு, ஸ்கூல் கோயிங் குட்டீஸ்க்காக இது இருந்ததுனால குட்டியா தான் இருந்தது. இது நிறைய மாடல்ஸ், நிறைய டாய்ஸ் எல்லாமே அதுல வரைஞ்சிருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் திருகாணி மாடல் விட இது கொஞ்சம் அழகா இருந்தது. அண்ட் செகண்ட் திங் வந்து இது கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருந்தது பாப்பாக்கு. அண்ட் அவளே சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்திருந்தேன். அவ ரொம்ப நேரம் தேடி மோட்டு பட்ல இயரிங் இருக்கான்னு கேட்டா, சீரியஸா எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. பிகாஸ் அவளுக்கு மோட்டு பட்ல தான் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து இயரிங் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா. பொம்மை, பூவு இதுல வேணா இயரிங் வந்து பார்க்கலாம். அதுல எந்த டாய்ஸும் ஃபிளவர்ஸும் வந்து அதுல இல்ல. கொஞ்சம் வந்து கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலா வந்து அவள் டக் வந்து சூஸ் பண்ணா. அது சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவளுக்கு போட்டு பார்க்கறதுக்குள்ள எனக்கான இயரிங்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு சில்வர் அந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இருந்தாலும் இயரிங்ஸை புதுசா பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. சரி நம்ம டெய்லி ஒரு இயரிங் மாத்திரமே பெர்மனெண்டா சில்வர் இயரிங் ஒன்று போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அந்த இதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ல தான் பெர்மனெண்டா கோல்டு இயரிங் போட்டுக்கலாம்னு சின்னதா ஒரு 3 கிராம்ல ஒரு ஸ்டட் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் நான் அதை வந்து அந்த அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அதை போட்டுக்கவும் இல்லை. ஸோ அப்படியே நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பிரேஸ்லெட் மாடல்ல கேட்டிருந்தேன். லைக் அவங்க நிறைய பேங்கிள்ஸ் காட்டியிருந்தாங்க, நிறைய பிரேஸ்லெட் காட்டியிருந்தாங்க. பட் எனக்கு காப்பு மாடல்ல எனக்கு வந்து ஒன்று கேட்டிருந்தேன். லைக் நம்ம வந்து இந்த சில்வர் கலர் இயரிங்ஸ் போடும் போதோ, இல்லைன்னா வந்து நம்ம வந்து அந்த பிளாக் மெட்டல்ல ஏதாவது இயரிங்ஸ் போடும் போதோ நமக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா, நல்லா கொஞ்சம் ஜீனுக்கு போடுற மாதிரி, கொஞ்சம் மாடர்ன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுற மாதிரியான ஒரு இது கேட்டிருந்தேன். நான் கேட்டிருந்த அதே மாதிரியே எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ வந்து அதையே ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி அதையும் எடுத்திருந்தேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பர்த்டே விளாக் போடும்போது அந்த பர்த்டேல நான் வந்து அது கொஞ்சம் டீட்டெயில்டா காட்டுறேன். இந்த ப்ராப்பர்ட் அந்த திங்ஸ் எல்லாம் அதோடைய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்ப நான் காட்டுறேன். ஸோ ஒரு வழியா நான் சூஸ் பண்ணி முடிச்சு பில்லிங் அந்த வெயிட்லாம் பாக்குறதுக்குள்ள அவளுக்கு 2 பக்கமும் இயரிங் போட்டாச்சு. போட்டோன்னா ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. நான் வந்து இந்த ஒரு ஹார்ட் இயரிங் வாங்கியிருந்தேன். நான் வாங்குற வரைக்கும் மகனி சுத்தமா என்ன விடவே இல்லை, ஒரே ஆட்டம். ஸோ இந்த ஹார்ட் மாதிரி இயரிங் வாங்கியிருந்தேன். ஒரு பக்கம் ஃபுல்லா ஸ்டோன்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருக்கும். இதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது. எல்லா செட்டுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இதெல்லாம் ஹேங்கிங் டைப். நான் ஒர்க்குக்கு ஹேங்கிங் டைப் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அதனால போடல. நான் உங்களுக்கு பேங்கிள்ஸ் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் டைப் தான். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் அழகழகா சூப்பர்பா ஃபேன்சியா நல்லா இருந்தது. இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்த மாதிரி தோணுச்சு. நான் கேட்கறது கொஞ்சம் மாடர்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போற மாதிரி கேட்டிருந்தேன். பட் நிஜமாவே நேர்ல பார்க்கறதுக்கு இந்த பேங்கிள்ஸ்லாம் எக்ஸலண்டா இருந்தது. நம்ம கண்டிப்பா கை வச்சு பார்த்துட்டோம்னா எடுக்காம வீட்டுக்கு வரவே மாட்டோம், அவ்வளோ ஆசையா இருந்தது. ஸோ வந்து நான் கேட்டிருந்த பேங்கிள் அவங்க தேடிட்டு நான் கேட்டது வந்து காப்பு டைப்ல ஃபேன்சியா கேட்டிருந்தேன், ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. ஸ்டோன்னா லைக் நிறைய ஸ்டோன்ஸ் கிடையாது, மாடர்னா ஒரு 2 ஸ்டோன் 3 ஸ்டோன் நல்லா அழகா டீசெண்டா கேட்டிருந்தேன். ஸோ கரெக்டா என் கண்ணில் பட்டது. அவங்க வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுல வந்து கிரீன் கலர் எனக்கு யூஸ்வலாவே கிரீன் தான், என் லைஃப்ல எல்லாத்துக்குமே எனக்கு கிரீன் தான் செட் ஆகும். ஸோ நான் வாங்கியிருந்தது இப்போ செகண்டா எடுத்து காட்டினேன் இல்லையா ஒரு கிரீன்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் அது கொஞ்சம் வெயிட்டுமே வந்து என்னுடைய பட்ஜெட்குள்ள வந்துருந்துச்சு.
அண்ட் அந்த இதுவுமே வந்து ரொம்ப டீசெண்டா பக்காவா இருந்தது. நான் போட்டு பார்த்து தான் வாங்கினேன். எனக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த ஒரு இது செம்ம அழகா இருந்தது. ரோஸ் இது வந்து ரிங்கோட பேர் பண்ற மாதிரி இருந்தது. அங்க இருக்க எல்லா பிரேஸ்லெட்ஸுமே வந்து ரிங்கோட பேர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். அது கவர்ல இருக்கு பாருங்க ரிங்கோட. ஸோ அது நல்லா இருந்தது. நான் இப்போ எடுத்து காட்டினேன் இல்லையா, அதான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதான் போட்டு பார்த்தேன். பட் இதுக்கும் அதுக்கும் காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ எனிவே பார்க்கும்போது டிஃபரன்ஸ் இல்லை. அதனால அந்த சிம்பிளா இருந்ததே நான் எடுத்துட்டேன். அந்த கிரீன் ஸ்டோன் வச்சதே. என் பர்த்டே vlog அப்போ நான் வந்து கண்டிப்பா வந்து என் பர்த்டே ட்ரெஸ்ஸோட சேர்ந்து இந்த ஆக்சசரிஸும் கண்டிப்பா நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பா இந்த சில்வர் ஷாப்பிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day.